ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதி vlog. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு மாடியில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன், அதுக்கு என்னென்ன உரங்கள் தரேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் நான் தக்காளி செடி வச்சுருக்கேன். அதுக்கு வாரத்துக்கு 2 முறை அதில் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா கொத்தி விடணும். அப்போ தான் அந்த வேருக்கு தண்ணி ஈஸியாக போகும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அந்த செடி நல்லா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன உரம் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேயே நான் ஈஸியாக செஞ்ச வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு செஞ்ச ஒரு உரத்தை தான் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி இருக்குது. பாருங்களேன், அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு ஒன்று கூட தெரியல. எல்லாமே நல்லா மக்கிருச்சு. மக்கினதுக்கப்புறமா அந்த செடிக்கு வைக்கிறது மூலமாக அந்த செடிக்கு தேவையான சத்து அந்த உரத்தில் கிடச்சிரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்போ இது வைக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியில் பூ பூத்து பிஞ்சு பிடிக்கிற டைமில் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு. இந்த உரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றுறது மூலமாக அதில் இருக்க சத்து அந்த செடி ஃபுல்லாக எடுத்துக்கும். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா பெருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்லேயே நான் குடமிளகா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த ஒரு விதையை வச்சு தான் வளர்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகா நல்லா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமில் கரெக்டாக அதுக்கும் உரம் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடமிளகா இருக்கிற மண்ணை நல்லா கொத்தி விடணும். கொத்தி விட்டதுக்கப்புறமா அதில் அந்த உரத்தை போட்டு தண்ணி ஊற்றுறது மூலமாக இந்த செடியும் நல்லா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா செடி எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு குடமிளகா வாங்கிட்டு வந்தேன். குடமிளகா சமைச்சதுக்கப்புறமா அந்த விதையை எடுத்து போட்டப்போ தான் நல்லா சூப்பராக வளர்ந்துருந்துச்சு இந்த செடி. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 செடி இருக்குது குடமிளகா செடி. அதில் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த உரம் நிறைய வைக்கலாம். ஏன்னா இது நிறைய காய்ச்சிருக்கு. அதனால் 2 கரண்டிக்கு மேலே உரம் வைக்கிறேன். உரம் வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றுறது மூலமாக அந்த செடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இடமே இல்லை, என்னால் செடி வளர்க்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிடைக்கிற டப்பா, இந்த மாதிரி க்ரோ பேக்கில் செடி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டவுன்லேயே நீங்கள் இருந்தாலும் உங்கள்கிட்ட உரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி உரங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த வெஜிடபிள் வேஸ்ட் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா செடியில் கிட்டத்தட்ட 5-6 குடமிளகா இருக்குது. நல்லா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு குடமிளகா பறித்து நான் வீட்டில் சமைச்சிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே வளர்க்குறதுனால நல்லா ஆர்கானிக்காக தான் வளர்க்குறோம். இப்போ இந்த மாதிரி குடமிளகா கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செடி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான குடமிளகா நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செடிகளை பற்றி அந்த உரங்களை பற்றி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நிறையா நம்ம சேனலில் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் கோழி வளர்க்குறேன், அதை பற்றியும் இந்த சேனலில் நிறையா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் செடி இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் இந்த மாதிரி செடி வளர்க்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு, தக்காளி செடி, குடமிளகா செடி, நம்ம வீட்டுக்கு தேவையான பரண்டை செடி. பரண்டைன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. சளி பிடிக்கிற டைமில் அந்த பிரண்டையை அரைச்சி துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் சரியாயிடும். அந்த பிரண்டை செடியை எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வளர்க்குறோங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.